அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேல 25% வரி விதிச்சிருந்தாரு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பெனால்டி மாதிரி 25% போட்டிருக்காரு. டோட்டலா 50% வந்து இந்தியாவுக்கு வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. இந்திய தரப்புல இருந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா 25% விதிக்க உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த வாங்க பார்க்கலாம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து 50% வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு காரணமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யாவுடனான பொருளாதாரத்துல இந்தியா ஹெல்ப் பண்றதா ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சைட்ல இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதும் ஆயுத பொருட்கள் வாங்குறதும் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து அதனாலதான் உக்ரைன் மேல அந்த போர் மூண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிதான் இவர் வந்து அதடுக்கல அது நீங்க இது பண்ணிக்கலாம்னா நான் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம உள்ள போய் உங்களுக்கு பார்த்தோம்னா உண்மையான காரணம் அதுவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா இப்போ அமெரிக்கா இந்தியா இறக்குமதி ஏற்றுமதியில வந்து அமெரிக்கா ஏற்றுமதியோட இந்திய ஏற்றுமதியில வந்து கொஞ்சம் ஹெட்டா இருக்கு. அதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார இழப்பு கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கிறதுனால, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் போட்டிருக்காங்க, இந்தியா வந்து அமெரிக்கா மேல இன்ட்ரெஸ்ட் அதிகம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை ஈடுகட்டுறதுக்காக தான் அவர் வந்து நம்ம மேல எக்ஸ்ட்ரா 25% வரி போட்டிருக்காரு. அவர் சொல்ற காரணம் இதுவா இருந்தாலும் இதுவும் ஒரு ரீசன் இருக்கு. அதாவது எப்படின்னா இப்போ வந்து சொன்னா சில விஷயங்களுக்கு மட்டும் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மருந்து பொருட்கள், அது மட்டும் இல்லாம மொபைல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா மொபைல் சம்பந்தப்பட்ட செல்போன் அது என்னன்னா அது வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து அவங்க சைட்ல பேசி முடிச்சு அதுக்கு வந்து பதிவாகிருக்காங்க. அதனால அந்த இதுக்கு ஏற்றுமதிக்கு வந்து அது வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 29% இந்தியாவுடனான ஏற்றுமதியில 29% வந்து எந்தெந்த பொருட்கள் இருக்குன்னா அந்த மருந்து பொருட்கள் பிளஸ் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்பு, ரெண்டாவது வந்து வருமானத்துறை, மூணாவது வந்து வர்த்தகம், இது மூணுமே பாதிக்கப்படுது. இதுல வந்து 3 துறைகளுக்கு மட்டும் வரி விலக்கு அமெரிக்க அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2024 நிதியாண்டுல பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல நம்ம பார்க்க போனோம்னா சரக்கு மற்றும் சேவை வர்த்தகத்துல சரக்கு வர்த்தகத்துல மட்டுமே ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளவுன்னு பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். சரக்கு பிளஸ் சேவைகள்ல ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 212.3 மில்லியன் டாலர்கள் அந்த கணக்குல வருது. இப்போ சரக்கு வர்த்தகத்துக்கு மட்டும் ஏற்றுமதி இறக்குமதி பார்த்தோம்னா 123.4 பில்லியன் டாலர்களாகவும், சேவை வரியில 82.3 பில்லியன் டாலர்களாகவும், இப்போ இந்திய அமெரிக்கா வர்த்தகத்துல சேவை மற்றும் சரக்கு வர்த்தகத்துல இவ்வளவு பில்லியன் டாலர்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணும் சரக்குகளின் மதிப்பு வந்து உங்களுக்கு 41.5 பில்லியன் டாலர்களாக இருக்கிறதுனால இப்போ இது வந்து என்னன்னா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற 83.7 பில்லியன் டாலர்கள் அதிகமா இருக்கிறதுனால மீதமுள்ள 45.8 பில்லியன் டாலர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுது. அதனாலதான் அவங்க இப்ப 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து நம்ம மேல போட்டிருக்காங்க, அதை ஈடுகட்டுறதுக்காக. பட் இவங்க சொல்ற காரணம் வந்து ரஷ்யாவை கை காட்டுறாங்க.